அண்மை செய்தி. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடம் அருகே மண்ணெண்ணெய் பாட்டில் வீச முயற்சி நடைபெற்றுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடம் அருகே மண்ணெண்ணெய் பாட்டில் வீச முயற்சி நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்கள். சென்னை மெரினா கடற்கரையில அண்ணா அவர்களின் நினைவிடமும் மற்றும் கலைஞர் அவர்களின் நினைவிடம் உள்ளது. இந்த நினைவிடம் அருகே மது போதையில் வந்த ஒரு நபர் மதுபான பாட்டில், குவார்டர் பாட்டில்ல மண்ணெண்ணெய் நிரப்பி அங்கு வீச இதால ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவியது. குறிப்பா சற்று நேரத்துக்கு முன்பாக அண்ணா நினைவிடம் மற்றும் கலைஞர் நினைவிடம் வந்த மர்ம நபர் ஒருவர் 150 மில்லி மதுபான பாட்டில்ல மண்ணெண்ணெயை எடுத்து வந்து 2 நினைவுகளுக்கு இடையே அதனை பற்ற வைத்து வீச முயன்றதால பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக அந்த நபரை பிடித்து அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணையில் ஈடுபட்டார்கள். மது போதையில் இருக்கக்கூடிய அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பேசி வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. பாட்டிலில் மண்ணை எடுத்து வந்து அண்ணா நினைவிடம் மற்றும் கலைஞர் நினைவிடம் விடவே வீச முயன்ற நபர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முத்துசெல்வன் என்பது முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. மது போதையில் இருப்பதனால மனநலம் பாதிக்கப்படுவது போல பேசி வருவதாகவும் இவர் குறித்து முழுமையான விவரங்களை கேட்டறிந்து வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அண்ணா போலீசார் இது குறித்து தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பாட்டிலில் மண்ணெண்ணெய் நிரப்பி மட்டும் அவர் வீச முயன்றதாகவும் அதை தடுத்து விட்டதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் குண்டு வீசியதாக முதல்ல தகவல் பரவிய நிலையில் பெட்ரோல் குண்டுகள் எதுவும் வீசப்படவில்லை என்றும் மண்ணெண்ணெய் நிரப்பி மற்றும் அதனை பற்ற வைத்து வீச முயன்ற அவரை மடக்கி பிடித்து விட்டதாகவும் காவல்துறை தரப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த முத்துசெல்வனிடம் காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பதனால இவர் மனநலம் பாதிக்கப்பட்டதால அல்லது மது போதையில் இது போன்ற செயலில் ஈடுபட்டதா என்பது குறித்து விசாரணைகளை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் அண்ணா சதுக்கம் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் குண்டுகள் எதுவும் வீசப்படவில்லை என்றும் காவல்துறை சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.